நம்மளுடைய சிறுநீரகங்களை அழிக்கக்கூடிய 5 பழக்கவழக்கங்களை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழக்கவழக்கங்கள் நீங்களும் செய்வீங்களாக இருந்தால் இவற்றை உடனே நிறுத்தி விடுவது நல்லது. சிறுநீரகங்கள் நம்மளுடைய உடலுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த சிறுநீரகங்களை என்னதான் பல ஹெல்த்தி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலும் வருடம் 70% மேற்பட்ட நபர்கள் சிறுநீரக பிரச்சனைகளை சந்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காரணம் இவர்கள் விடுகின்ற ஒரு சின்ன சின்ன தவறுகளால் இந்த சிறுநீரக நோய்கள் அல்லது சிறுநீரக செயலிழப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன இந்த 5 கெட்ட பழக்கங்கள் சிறுநீரகங்களினை முற்றாக அழிக்க வல்லது அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அதிகளவான உப்பு உணவுகளை உட்கொள்ளுதல். adding too much of salty foods. அதிகளவு உப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரகங்களுக்கு அதிக அழுத்தம் தருவதாக அமையும். தினசரி ஒரு சராசரி மனிதன் எடுக்கக்கூடிய உப்பினுடைய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கிராம் மட்டுமே. ஆனால் நீங்கள் அதிகளவாக உப்பு சேர்த்த உணவுகளை உண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் இது கண்டிப்பாக சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்தினை பாதிக்கும். இது கிட்னி ஃபெயிலியர் அல்லது ஏனைய சிறுநீரக நோய்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிவகுக்கும். இரண்டாவது பழக்க வழக்கம், குறைவான நீர் அருந்துதல். நாட் ட்ரிங்கிங் இனஃப் வாட்டர். பொதுவாக நம்மளுடைய சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்தினை பேணுவதற்கும் சிறுநீரகங்கள் ப்ராப்பராக, அதாவது ஆரோக்கியமாக இந்த சிறுநீரகங்கள் தன்னுடைய தொழிற்பாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 தொடக்கம் 3 லிட்டர் வரையிலாவது நீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இது காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட்டினாக இருக்கட்டும், யூரியாவாக இருக்கட்டும் அல்லது ஏனைய கழிவுப் பொருட்கள் அதிக அளவு செறிவில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைலூட் ஆகி சிறுநீரகங்களின் மூலம் வெளியேற்றப்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் குறைவான நீர் அருந்தும் போது, சில சந்தர்ப்பத்தில் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸாக இருப்பார்கள், பல வேலைகளில் ஈடுபடுகின்ற நபர்கள் தினசரி தங்களுடைய அருந்துகின்ற நீரினுடைய அளவு குறைத்துக் கொள்வார்கள். இது முற்றிலும் பாதகமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். சிறுநீரகங்களுடைய ஆபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலும் அதிகப்படுத்தும். கண்டிப்பாக குறைவான நீர் அருந்துபவர்கள் இன்றிலிருந்து ஒரு நாளைக்கு 2 தொடக்கம் 3 லிட்டர் வரையிலாவது நீரினை அருந்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது பழக்க வழக்கம் என்ன சொன்னால், மிகவும் அதிகளவான புரத உணவுகளை உட்கொள்ளுதல். எக்ஸஸ் புரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லுவோம். அதிகளவான புரத உணவுகளை உள்ளெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் இது அதிகளவாக சிறுநீரகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்வதற்கு தூண்டிவிடும். அதிகளவான இறைச்சி, முட்டை, இதனை தவிர பன்னீர், இது பொதுவாக நம்ம எல்லோருமே ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்து விட்டோம். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக சிறுநீரகங்களுடைய பாதகமான ஒரு விளைவை ஏற்படுத்துவதற்கான காரணியாக அமையும். கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவுகளை ரெகுலராக, அதாவது டெய்லி இதை சாப்பிடுவதை ரொம்ப குறைச்சி கொள்ளுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகளவாக புரத உணவுகளை உட்கொள்ளுபவர்கள் ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 தடவையோடு நிப்பாட்டி கொள்ளுங்கள். இது உங்களுடைய சிறுநீரகங்களுடைய தொழிற்பாட்டினை முற்றிலும் பாதிப்பதாக அமையும். சரியான அளவில் புரத உணவுகளை உட்கொள்ளுங்க. இது சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான்காவது, அதிகளவான பெயின் கில்லர் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுதல். ஓவர் யூஸ் ஆஃப் பெயின் கில்லர்ஸ். பெயின் கில்லர் அப்படின்னு சொல்கிறது ஒரு வலி நிவாரணி மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம். இது தலையடியாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும் அல்லது ஏனைய நோய்களுக்கு அதிக அளவில் சில பேர் தங்கட பாட்டில் பெயின் கில்லர் டேப்லெட்டை எடுத்துக்கொள்வாங்க. இது கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு அதிகளவாக நீங்கள் பெயின் கில்லர் கொடுத்தாலே போதும், இவர்களுடைய சிறுநீரகனுடைய செயல்பாடுகள் முற்றிலும் பாதிப்பதாக அமையும். பெரியவர்களுக்கும் கூட அதிக அளவில் பெயின் கில்லர் டேப்லெட் பாவிப்பதால் அதிக அளவான சைடு எஃபெக்ட்ஸை கொண்டு வரும். இன்றிலிருந்தே இந்த பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பாக பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் சிறந்ததொரு மருத்துவனுடைய ஆலோசனையின் நிமித்தம் இந்த டேப்லெட்டை இந்த அளவுகளில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய டேப்லெட்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட பாட்டில் நீங்களாகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது நீங்களோ பெயின் கில்லர் டேப்லெட்ஸை எடுத்துக்கொள்வீங்களாக இருந்தால் இன்றிலிருந்து கண்டிப்பாக நிறுத்திவிடுங்க. ஐந்தாவது, அதிக அளவு காஃபி மற்றும் கார்பனேட் ஏற்றப்பட்ட பானங்களை அருந்துதல். டூ மச் ஆஃப் காஃபி அண்ட் சோடா.
பொதுவாக இந்த கெஃபீன் அப்படின்றது வந்து சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்திற்கு அவ்வளவாக நல்லதல்ல. இது அதிக அளவில் நீங்கள் கெஃபீன் பானங்களையோ அல்லது ஏனைய உணவுகளை நீங்கள் உள்ளெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிக அளவு அழுத்தத்தினை வந்து சிறுநீரகங்களுக்கு வழங்கும். இது கண்டிப்பாக சிறுநீரகங்களுடைய தொழிற்பாட்டினை பாதிக்கும், கூடவே சிறுநீரக செயலிழப்புக்கு கூட வழிவகுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, கெஃபீன் ஏற்றப்பட்ட பானங்கள் அது என்னவாகவும் இருக்கட்டும், ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் கலர் ஃபுட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், கொஃபியாக இருக்கட்டும் அல்லது ஏனைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கெஃபீன் ஏற்றப்பட்ட உணவுகளை வந்து அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் காஃபி தினசரி குடிப்பீங்களாக இருந்தால் கண்டிப்பாக தினசரி 1 அல்லது 2 அளவான கப் காஃபியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இதற்கு அதிகப்படியாக நீங்கள் காஃபி அருந்துவதை இன்றிலிருந்தே நிப்பாட்டிக் கொள்ளுங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம், சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்தினை முற்றாக பாதித்துவிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த பழக்கங்களை உங்களுக்கும் இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பழக்க வழக்கங்களை இன்றிலிருந்தே மாற்றிக்கொள்ளுங்க. சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நீங்களும் இன்றிலிருந்தே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்று மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டார் லெபரோட்டரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.